Hello friends, welcome to jeyreskitchenvlogs. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்னோட weight loss journeyயோட meal plan தான் பார்க்க போறோம். Recent days நிறைய பேர் என்கிட்ட எப்படி நீங்க கன்சிஸ்டன்ட்டா வந்து weight loss diet maintain பண்றீங்க, மத்தவங்களுக்கு பண்றதுக்கே டைம் கரெக்ட்டா இருக்கு, இதுல நமக்கு தனியா எப்படி பண்றீங்க அப்படி சொல்லி கேட்டுட்டே இருந்தீங்க. சோ அதுக்கான ஆன்சரா ஒரு சில டிப்ஸ் எல்லாம் தான் இந்த வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த டிப்ஸ் சில பேருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதா கூட இருக்கலாம், பட் தெரியாதவங்களுக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். லேடிஸ் ஒன் டேல ஃபஸ்ட்டு டயர்ட் ஆகிற டைம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் கிச்சன் ஒர்க்கை முடிக்கிற டைம் தான். பசங்களுக்கு மார்னிங் 8 o'clock ஸ்கூலு அப்படின்னா 6 o'clock இருந்தே மினிமம் 1 to 2 hours வரைக்கும் கிச்சனில் வந்து நின்றுட்டே தான் இருப்போம். ஸோ அதுக்கப்புறம் நமக்குன்ட்டு என்ன ப்ரிப்பேர் பண்ண இருக்கிறத சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு தான் தோணும். இதில் ஒர்க்கிங் உமன்ஸாக இருந்தால் எல்லா வேலையும் முடிச்சுட்டு எதுவுமே சாப்பிடாம கூட கிளம்பி போயிடலாம் அப்படின்னு தான் திங்க் பண்ண தோணும். நானுமே வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்குமே இதை தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பட் இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னோட பெஸ்ட் சாய்ஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா ஸ்ப்ரவுட்ஸ் தான். ஒன் டே ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு 4 to 5 டேஸ்க்கு வந்து நான் இதை யூஸ் பண்ணிப்பேன். மார்னிங் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்பாதான்ட்டு உட்கார்ற டைமில் ஜஸ்ட்டு ஒரு 2 கைப்பிடி எடுத்து ஒரு பவுலில் போட்டு உட்காந்தேன் அப்படின்னாக்க என்னோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிஞ்சிடும். நான் எனக்குன்ட்டு தனியாக எதுவுமே மெனக்கட்டு பண்ண போகிறதில்ல. இது எப்பயுமே பிளைனாக எடுக்க மாட்டேன். ஒன்று குக்கும்பர், ஆனியன், டொமேட்டோலாம் சேர்த்து ஒரு சாலட் மாதிரி எடுத்துப்பேன். இல்லைன்னா கூடவே வந்து மாதுளம்பழம் சேர்த்து எடுத்துப்பேன். மாதுளம்பழமே அது மாதிரி தான். கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருக்கும்போது ஒரு பழமோ 2 பழமோ உரித்து ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா டெய்லி மார்னிங் எனக்கு அதுவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போல்லாம் மோஸ்ட் ஆஃப் த டேஸ் என்னோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இது தான். நீங்களும் கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அட்லீஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணது வேஸ்ட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிற தாட்லேயாவது டெய்லி வந்து நம்ம இதை சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். இதை விட்டால் நான் எடுத்துக்கிற இன்னொரு ஆப்ஷன் வந்து சியா புட்டிங். இதை நைட்டே ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் அப்படின்னாக்கா மார்னிங் எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு டக்குன்னு இதை எடுத்து எனக்கு வேணுங்கிற ஃப்ரூட்ஸ் மட்டும் ஜஸ்ட் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துப்பேன். இது ரெண்டும் இல்லாமல் இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 2 எக்கு மட்டும் ஆட் பண்ணி ஆம்லெட்டாக போட்டு எடுத்துக்கிறது. ஸோ எப்பயுமே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இது மாதிரி சிம்பிளாக முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிப்ஸ் பார்த்திங்கன்னா வீட்டில் எப்பயுமே ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது ஜென்ரலாக எல்லாருமே பண்ணுறது தான். பட் நம்ம ஒரு வெயிட் லாஸ் ஜர்னி போகிறோம், ஹெல்தியர் வெர்ஷனுக்கு மாறுறோம் அப்படின்னாக்கா இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒன்று. ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இல்லாமல் வெயிட் லாஸ் அப்படிங்கிற ஒன்று கண்டிப்பாக இருக்காது. நம்ம என்ன தான் ப்ரோட்டீன் எடுத்துக்கிட்டாலும் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து ரொம்பவே மஸ்டான ஒன்று. நான் மோஸ்ட்லி வீக்லி ஒன்ஸ் அப்படிங்கிற மாதிரி வாங்கி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிடுவேன். ஜென்ரலாக நம்ம பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்லாம் ப்ரைஸ் நார்மல் ப்ரைஸை விட ஜாஸ்தியாக தான் இருக்கும். நான் எனக்கு எப்போலாம் சான்ஸ் கிடைக்குதோ அப்போலாம் வந்து மார்க்கெட்டில் போயிட்டு பல்காக வாங்கிட்டு வந்துடுவேன். கண்டிப்பாக எல்லா நாளுமே வந்து மார்க்கெட் போய் வாங்கிட்டு வர முடியாது. பட் எப்போலாம் எனக்கு சான்ஸ் கிடைக்குதோ அந்த டைம்லலாம் நான் வந்து அதை யூஸ் பண்ணிப்பேன். எக்ஸாம்பிளுக்கு இப்போ ட்ராகன் ஃப்ரூட்லாம் நம்ம பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட் போனோம் அப்படின்னா ஒரு ஃப்ரூட்டே வந்து 80 rupees 90 rupees சொல்லுவாங்க. பட் இதே மார்க்கெட்டில் நான் 3 ஃப்ரூட் சேர்த்து 100 rupees அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதே மாதிரி எங்கேயாவது அவுட்டிங் போகும்போது ரோட் சைடு இருக்க கடைகளில் கூட இதே மாதிரி சேல் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமும் வந்து அதை யூஸ் பண்ணி வாங்கிட்டு வந்துடுவேன். இன்றைக்கும் பல்லாவரம் ஃப்ரைடே மார்க்கெட் போகிறதுக்கு சான்ஸ் கிடச்சிது. ஸோ அங்கே போயிட்டு எல்லா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸுமே பல்காக வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணிட்டேன். இது சாப்பிட்ணுன்ட்டு வாங்குறோமோ இல்லையோ வாங்கிட்டோம் வேஸ்ட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிற மைண்ட் செட்லேயாவது ஃப்ரூட்ஸ் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். ஸோ எப்பயுமே வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் உங்கள் கண்ணு முன்னாடி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க.
அண்ட் நெக்ஸ்ட் டிப்பு, எப்பயுமே ஏதாவது ஒரு வகையான சுண்டல் ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிடுங்க. மோஸ்ட்லி எல்லா லேடிஸும் சொல்கிற ஒரே டைலாக், நைட்டே சுண்டல் ஊற வைக்கணும்னு நினச்சேன் மறந்துட்டேன் அப்படிங்கிறது தான். ஸோ உங்களுக்கு எப்போ ஞாபகம் இருக்கோ அப்போ வந்து ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிடுங்க. இது 2 days ஒன்ஸ் தண்ணி மாற்றினாலே 1 week வரைக்கும் நல்லா தான் இருக்கும். அதே மாதிரி தான் மேரினேட் பண்ண வேண்டிய ஐட்டம்ஸ், மோஸ்ட்லி பன்னீர், சோயா சங்க், சிக்கன் இது மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து மேரினேட் பண்ணி எடுத்து வைப்போம் இல்லையா. ஸோ அதுவுமே வந்து எப்போ ஞாபகம் இருக்கோ அப்போ மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. பட் இது நம்ம 2 daysக்கு மேலே யூஸ் பண்ண முடியாது. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரியே மேரினேட் பண்ணிட்டோம், வேஸ்ட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவாது கண்டிப்பாக இதை செஞ்சு சாப்பிட்ருவோம். அண்ட் இன்னொரு மெயினான டிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, நமக்கு என்ன பண்ணுறோமோ அதையே வந்து பசங்களுக்கும் சேர்த்து பண்ணி தரது. நம்ம லேடிஸ் கிட்ட தான் ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது இல்லையா, நமக்கு ஏதாவது ஒன்று வேணும்னா செய்ய மாட்டோம். பட் அதே பசங்களுக்கு அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டோடு செய்ய ஆரம்பிச்சிருவோம். ஸோ எது பண்ணாலுமே அவங்களுக்கும் சேர்த்து பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நமக்காகன்னு கண்டிப்பாக செய்யணுமா அப்படிங்கிற தாட் வந்து நமக்கு வரவே வராது. நம்ம எப்பயும் போல் எல்லாருக்காகவும் தான் செய்கிறோம் அப்படிங்கிற தாட் தான் இருக்கும். பட் இப்படி செய்யும்போது அவங்க சாப்பிட்டது போக மிச்சம் நமக்கு போதும் அப்படிங்கிற தாட் கொண்டு வந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு கொடுங்க. ஏன்னா நமக்கு இது மட்டும்தான் ஒரு மீலாக இருக்கும், அவங்களுக்கு நம்ம வேறு ஏதாவது செஞ்சு கொடுக்க தான் போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் உங்களோட மீலை டிபெண்ட் பண்ணியே மற்றவங்களுக்கு செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா, நான் ஒரு மீல் வந்து பச்சை பட்டாணி மட்டும் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணேன். அன்னைக்கு பசங்களுக்கும் வந்து பச்சை பட்டாணியும் உருளைக்கிழங்கு மட்டும் போட்டு ஒரு கிரேவி மாதிரி பண்ணி கொடுத்துட்டு, எனக்கு ஃப்ரை மட்டும் பண்ணி எடுத்துட்டு கூடவே 2 எக் வச்சுட்டு என்னோட மீலை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இது மாதிரி பண்ணும்போது நம்ம 2 times சமைக்கிறோம் அப்படிங்கிற தாட் வராது. அண்ட் லாஸ்ட் டிப்பு, நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த கொஸ்டின், அவுட் சைட் ஃபுட்டு எடுத்துக்க மாட்டிங்களா, அப்போ எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்க அப்படின்ட்டு. கண்டிப்பாக அவுட் சைட் ஃபுட்டும் எடுத்துப்பேன். நம்ம வெளியில் போகாமல் இருக்கவே முடியாது. நமக்காக இல்லைனாலும் பசங்களுக்காகன்ட்டு 2 weeks ஒன்ஸு வீக்கெண்டு கண்டிப்பாக எங்கேயாவது போவோம். முன்னாடியெல்லாம் வெளியில் நல்லாவே சாப்பிட்டுட்டு தான் இருந்தேன். பட் இப்போ வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் வெளியில் போனாலுமே அளவோட அதுலேயுமே நம்ம ஹெல்த்தியாக எது எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் பார்த்து தான் எடுத்துக்க ஆரம்பிச்சிருக்கேன். புதுசாக ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைல்குள்ளே போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 months கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும். பட் அதுக்கப்புறம் கண்டிப்பாக பழகிடும். ஸோ அவ்வளோதான், நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். லாஸ்ட்டாக ஒரு டிப்பு, எப்பயுமே உங்களோட மீல் வந்து கலர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் என்னோட டெய்லி மீல் பிளேட்ஸை இந்த வீடியோலையே ஆட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட தாட்ஸை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என் வீடியோஸ் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.